நாம் எப்போவும் பாஸ்தா வந்து பாயில் பண்ணி தான் வந்து செஞ்சுருப்போம் இல்லையா. வாங்க இன்றைக்கி வித்தியாசமாக குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வந்தவுடனே நான் எந்த கெச்சப்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, ஒரே ஒரு கெச்சப் தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு கேப்சிகம், நீங்கள் கேரட்டு, பீன்ஸ் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம், என்னென்ன வெஜ்ஜஸ் வேணுமோ. நான் செஸ்வான் சட்னி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன், அதுவும் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். நான் 2 கப்பு வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணி ஃபைனலாக வந்து தண்ணி கொதிச்ச உடனே எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கடைசியாக வந்து ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை போட்டு 2 விசில் வந்து விட்டு இறக்கணும்னா சூப்பரான பாஸ்தா வந்து 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். பாய்.